ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்டி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபிஷ் 65 தான். அதுக்கு கொஞ்சமாக ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் அண்ட் சோயா சாஸ், எக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் லெமன், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சால்ட், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நான் அதோட சேர்த்துக்கிறேன், அது 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா, ஃபிஷ்ஷு வந்து அந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா ஒட்டி நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக நம்ம சேர்க்குறோம். முட்டை பொசு பொசுன்னு கொடுக்கும், மீனை நல்லா சாஃப்டாகி கொடுக்கும். அதனால இதை சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அரோமாவை கொடுக்குங்க, சாப்பிடவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு லாஸ்ட்டாக தேவைன்னா சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். நான் இதில் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபிஷ்ஷை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேக்னெட் ஆகணும். அதனால ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கணும். வச்சு நம்ம எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து கடாயில் ஒரு நல்ல எண்ணெயாக ஊற்றி, நல்ல குக்கிங் ஆயிலாக ஊற்றி அது நல்லா சூடாயிடணும். ரெண்டாவது இது ஆஃப் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் வந்து கருகி போகிறதுக்கும் இல்லைன்னா கருத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மீன் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது. ஸோ நீங்கள் போட்டு எடுத்ததுமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்துடும். ஒரு செவந்ததுமே நீங்கள் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அது பொரிச்சு வரும்போதே நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு அரோமா இருக்கும். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஃபிஷ் 65 நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு எதுவும் டிஷ் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பழமொழி பார்த்துடலாம். என்னன்னா, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஆனா பழமொழி இது கிடையாது. ஒரே ஒரு வார்த்தையில பழமொழியே மாறிடுச்சு. பழம் நழுவி பாகில் விழுந்தது போல. என்ன, இப்ப நானே கேட்கிறேன். பழம் அப்படிங்கிறது இது வந்து எப்படி நம்மளால சாத்தியமாகுதுன்னே என்னால சொல்ல முடியல. இப்ப வந்து பழம் வந்து பெருசா இருக்கு. பாத்திரம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. அதுவே அந்த பழம் வந்து பாத்திரத்துல விழுந்ததுன்னா, பாத்திரத்தையே தட்டி விட்டுட்டு பழமும் கீழ விழுந்துரும். அப்ப நமக்கு இதனால என்ன யூஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. சரி, இப்படி மாத்தி வச்சுப்போமே. பழம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, பாத்திரம் பெருசா இருக்கு. அப்ப அந்த பழம் வந்து அதுல நழுவி விழுவுதுன்னா, பால் அப்படியே சிதறி கீழ தான் விழும். இதுல என்ன இருக்கு? சிதறதுல என்ன இருக்கு? இந்த சொல்ற பழமொழியில ஒண்ணுமே இல்லையே. சரி, வேற மாரி ஒண்ணு யோசிச்சுப்போமே. பழமே ஒரு புளியம்பழமா இருக்கு, இல்லன்னா ஆரஞ்சு பழமா இருக்கு. அத போய் அந்த பால்ல போய் விழுதுன்னா, பால் வந்து திரிஞ்சு வீணாவே போயிடும். சொல்ற பழமொழிக்கும் அது நடக்கிற விஷயத்துக்கும் ஒண்ணுமே இல்ல. பழம் நழுவி பாலில விழுந்தா பாலுக்கு தான் இதுவா இருந்தாலும் பாதிப்பு ஏற்படுது இல்லையா? அப்ப இது சொல்றது மிக மிக தப்பு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். அப்படி மாத்திட்டோம். ஒரு வார்த்தையில மாத்திட்டோம். பழமொழி என்னன்னா, பழம் நழுவி பாகில் விழுவது போல. பாகு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, வெள்ளப்பாக தான் இந்த இடத்துல குறிக்கும். பாகுங்கிறது வந்து ஒரு திரவமான பொருள் கிடையாதுங்க. அது ஒரு கெட்டியான தன்மை உடையது. அந்த பாகுல பழம் விழுந்ததுன்னா, பெரிய பழமோ சின்ன பழமோ எது விழுந்தாலும் சரி, அப்ப அந்த பாகோட தன்மையில அந்த பழம் போய் விழுந்த உடனேயே அந்த பழத்தோட மேல் பரப்புல அந்த பாகு போய் ஒட்டிக்கும். ஸோ அதை எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பா இருக்கும். பழமே எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும். ஸோ அதோட போய் அது விழுந்தப்ப இன்னும் கூடுதலான ஒரு சுவை. அதை தான் சொல்றாங்க, பழம் நழுவி பாகில் விழுந்தது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க சொல்ற மாரி ஆரஞ்சு பழமோ இல்ல புளியம்பழமாவே இருக்கட்டுமே, அது போய் பாகுல விழுந்தாலும் அதை எடுத்து சாப்பிடும்போது இனிப்பா தானே இருக்கும். ஸோ அதுதான். அப்ப கரெக்டான மீனிங் என்னன்னா, பழம் நழுவி பாகில் விழுந்தது போல. அதாவது சுவை தரக்கூடிய பழம், இனிப்பான பழம் தான். அது திரும்ப சுவை தரக்கூடிய பாகுல போய் விழுந்தா இன்னும் மேலுமான ஒரு சுவை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. பழம் நழுவி பாகில் விழுந்தது போல. எவ்வளவு சூப்பரான ஒரு பழமொழி இன்னைக்கு பார்த்திருக்கோம் தெரியுமா? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இனிமே பழமொழி இப்படியே யூஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு டிஷ்ஷோட இன்னொரு பழமொழியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.